சுரேஷ் அண்ணா வெல்கம். நீங்கள் வந்து சுரக்கா சாம்பார், பீன்ஸ் பொரியல், சாதம் அண்ணா. எஸ்பி தமிழன் அண்ணா. சிஸ்டர் ஏன் சோகமாக இருக்கீங்க? நான் சோகமாக இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன்னா. லைக் போடவா சிஸ்டர்? போடுங்க, விருப்பம் இருந்தால் போடுங்கள். அக்கா உங்கள் பேபி எப்படி இருக்குது? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கான். இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள். மல்லிகா சமந்த் இன்ஸ்டாகிராம் ஐடி. வெற்றிகரமாக 50வது லைக் வந்துருச்சா? தேங்க்யூ அண்ணா. நவீன் ப்ரோ ஹாய் வெல்கம். இன்னும் 8 நிமிடம் தான் உள்ளது. அதானே பார்த்தேன் என்னோட டைம் பாம்புன்னு சொல்லாமல் இருக்கேன்னு. ஹாய் லவ் ஃப்ரம் ஆந்திரா. ஓகே ஓகே ப்ரோ, வெல்கம் டு மை லைவ். தேங்க்யூ ஸோ மச். லைக் போட்டாச்சு. பாய் பாய் பாய். தேங்க்யூ, ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ஃபோன் வந்துருச்சு, சாரி. ஓகே பிரேம் அண்ணா, நோ ப்ராப்ளம் அண்ணா. ஓகே அக்கா. ஃபீலிங் பற்றி எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் கடந்த காலத்தை பற்றி பேசணும்னா. ஆமாண்ணா, முடிஞ்சு போனதை பற்றி எதையுமே யோசிக்கிற மாதிரி ஐடியா இல்லைண்ணா. முடிந்ததோடு போகட்டும். இனி வரதை மட்டும் யோசிக்கலாம்ண்ணா. இனி என்ன நமக்கு வரணும்னு இருக்கோ அது மட்டும் வரும். ஓகேங்களா? உண்மைதான் குமாரண்ணா. கடவுளுக்கு தெரியும்ல நமக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்க வேண்டாம், எது நிரந்தரமாக வைக்கணும், எதை நிரந்தரமாக வைக்கக்கூடாது, எல்லாமே தெரியும்ல. எந்த பொருள் நமக்கு சொந்தம், எந்த பொருள் நமக்கு சொந்தம் இல்லை பொருள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கடவுளுக்கு தெரியும் எல்லாமே. ஏன் இப்போ உண்மையே சொன்னால், இப்போ எங்கள் அம்மா அப்பாவில் வந்து நான் பிரிஞ்சிருக்கேன்னா கடவுள் அப்பயே என் நெத்தியில் எழுதிட்டார். நீ 2-3 வருஷம் கொஞ்ச நாள் வருஷம் நீ உங்கள் அம்மா அப்பாவில் பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு நெத்தியில் எழுதிட்டார். என் நெத்தியில் நான் பிறந்தப்பயே அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் வந்து இல்லைன்னா நான் ஏன் எங்கள் அம்மா அப்பாவில் பிரிஞ்சு இருக்க போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மாதிரி தான் எல்லாமே. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி விழுந்து சிரித்து பேசுங்க, சொல்லுங்க, கேளுங்கன்னு சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்க தானே. நான் கரெக்டு தானே? ஸோ அதனால் வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். உன்னை என் கண் தேடுதே, உன்னை வர்ணிக்க வார்த்தை தேடுதே, உன்னை காதலிக்க என் உள்ளம் தேடுதே. பிரேமண்ணா என்னண்ணா கவிதைலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் திருச்சி. மணிகண்டன் ப்ரோ. சதீஷ் அண்ணா என்ன யோசிக்கிறீங்க? எதுவும் பலமாக யோசிக்கிறீங்க போல். ஹாய் வாங்க வெல்கம். அக்கா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சதீஷ் சேலம் சதீஷா நீங்கள்? ஓகே ஓகே சதீஷ் அண்ணா வெல்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை லைஃப். அந்த கூகுள் தான் அப்படி செய்கிறது என்றால் சென்னையில் இருக்கும்போது கூகுள் மேப்பு அதுக்கு மேலே வச்சு செய்யும் தெரியுங்களா? சுகுவார் சத்திரம் என்று வாய்ஸ் பதிவு செய்தால் சுங்கவாடி தாம்பரம் என்று வருகிறது. கூகுள் மேப் அதுக்கு மேலே செய்யும். நம்ம ஒரு வந்து இப்போ கூகுள் மேப்பில் வந்து இங்கேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 மீட்ரு 15 மீட்ரு இல்லை ஒரு 200 மீட்ரு இந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும் அந்த நம்ம போகிற இடத்துக்கும் நம்ம நிற்கிற இடத்துக்கும். ஆனால் அதை நம்மளை வச்சு செய்யும் பாருங்க. இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியாக பண்ணி பார்த்தா சுற்றி முற்றி வந்து கடைசியில் அந்த இடத்துக்கு வந்து நிற்போம். ஆனால் இங்கே தான் இருக்கு அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்த கூகுள் மேப் அந்த மாதிரி நிறையா வேலை பண்ணியிருக்கு தெரியுங்களா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. இன்னும் 5 நிமிடம் உள்ளது. அச்சோ அப்படிங்களா? வாங்க லவ் ஃபார் டிரைவ் அண்ணா வெல்கம். வெல்கம் டு மை லைவ். எல்லாருக்கும் குட் ஈவினிங். 53 லைக் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜெயசூர்யா. மனம் போன போக்கில் போகலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் போக முடியவில்லை. ஏன்னா என் மனம் என்னிடம் இல்லை, அது உன்னிடம்தான் உள்ளது. அச்சோ கவிதை பயங்கரம். பிரேமண்ணா எங்கேருந்து தான் இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கும் தெரில. போங்க வேறு லெவல்.
லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க, நியூவாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?